வணக்கம். 2025 ஜனவரி 1 புதன்கிழமை மாலை நிலவர 1.5 நிமிட வானிலை தகவல். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை பார்க்கவும். வங்கக்கடலில் ஏற்கனவே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி இலங்கைக்கு அருகே நெருங்கி வந்து தற்பொழுது குமரிக்கடல் பகுதியில் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியானது இலங்கைக்கு மட்டும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒற்றை குளிர்காற்று மட்டும் நுழைகிறது. குளிர்காற்றும் மழைப்பொழிவை கொடுக்க சாதகம் சில நாட்களில் இருந்தாலும் இப்பொழுதைக்கு அது சாதகம் இல்லை. காரணம், குளிர்காற்றில் காற்றின் வேகம் குளிர்ந்த சீதோஷம் நிலவுவதால் வெயிலும் உயர சாதகம் இல்லாமல் பகலில் மதியம் கூட குளிர்ந்த சீதோஷம் நிலவுகிறது. இதனால மேகமூட்டம் மட்டும் உருவாகிறது, மழைக்கு வாய்ப்பில்லை. இது ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்றுதான். அடுத்த மழைப்பொழிவு நிகழ்வு 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு தொடங்கினால் 11ஆம் தேதி நிறைவடையும். 9 என்றால் 12ஆம் தேதி நிறைவடையும். அந்த நிகழ்வால் 4 நாட்களுக்கு மழை ஆங்காங்கே அவ்வப்பொழுது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு அடுத்தது பொங்கலுக்கும் குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். 17ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் ஒரு நிகழ்வு வலிமையான நிகழ்வாக இருக்கும். 17லிருந்து 20ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதுபோல் மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆகவே 3 நிகழ்வுகள் ஜனவரியில் இருக்கிறது. 3ம் தலா 4 நாட்கள் 12 நாட்களுக்கு ஜனவரியில் மழை வானிலை இருக்கிறது. மீத நாட்கள்லாம் மழை இல்லாத வானிலை, குளிர்காற்று இருக்கும். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வானிலையோட அடுத்தடுத்த நிகழ்வுகளோட துல்லியம் அறிந்து உங்களுக்கு எப்பொழுது மழை, எங்கே மழை, எப்படிப்பட்ட மழை எல்லாம் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும், வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், விரிவான அறிக்கையில் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.